அனைவருக்கும் இதயம் கலந்த வணக்கங்கள். சோ இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 1வது பருவத்துல 2வது பாடம் வரலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய 2வது பாடத்தை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப பாருங்க, இந்த லெசன் பேர் பாத்தீங்கன்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அதாவது ஹியூமன் எவல்யூஷன். சோ இதை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இந்த லெசன் படிக்க போறோம். So without any delay, we'll enter into the class. So இந்த பாடத்தை படிக்கிறது மூலமா நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்றத கற்றலின் நோக்கங்கள் கொடுத்திருக்காங்க. சோ முதலாவது பாருங்க, மனித குலம் உருவான ஒரு வரலாற்றை அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி மனிதன் ஆரம்ப கால நிலையில பாத்தீங்கன்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் தான் இருந்தாங்க. சோ வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. சோ அந்த ஒரு நிலையில இருந்து ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை, ஒரு இடத்துல தங்கி ஒரு குழுவாக வாழ ஆரம்பித்து விவசாயம் செய்யும் அளவுக்கு தன்னுடைய பரிணாம வளர்ச்சி எவ்வாறு அவன் அமைத்துக் கொண்டான் அப்படிங்கிற அந்த வரலாற்று ரீதியான விஷயங்களை நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் கற்கருவிகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். அதே மாதிரி வரலாறுல பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்ட காலம், வரலாற்று காலம். இது அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க, ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படின்னு நம்ம 3ஆ நம்ம பிரிச்சு படிக்கிறோம். சோ அதுக்கான விஷயங்களும் ஆதாரங்களும் இந்த ஒரு பாடத்துல இருக்கும். அண்ட் தென் பாருங்க, நெருப்பு மற்றும் சக்கரத்தினுடைய கண்டுபிடிப்பு அதை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற விஷயமும் நம்ம இதுல பார்ப்போம். அதே மாதிரி பாருங்க, பழங்கால மனிதர்களின் புகை ஓவியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லெசன்ல ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க, பிக்டோகிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி. சோ இதுல பாத்தீங்கன்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாது புவி தோற்றம் அடைந்திருக்கு. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் நடக்கிறான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி மனிதன் பரவி இருக்கான். அந்த 8000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை துவங்குறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோமியா மாதிரியான சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த மாதிரியான நாகரிகங்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்படுது. அதுக்கப்புறம் தற்காலிக மனிதன். சரிங்களா? சோ இது 117வது பக்கத்துல இந்த தகவல் இருக்கு. அப்ப அடுத்த பக்கத்துக்கு வாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பாட்டியும் ஒரு பேத்தியும் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு எந்திரம் இருக்கு, இயக்குபவர் இருக்கிறாரு. எந்திரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இந்த கால பயணம் செய்யறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு போய் பார்த்தோம் அப்படின்னா இப்ப மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரியான நம்ம அந்த சினாரியோஸா அந்த ஒரு இது வழியா நம்ம பார்ப்போம், லென்ஸ் வழியா. சோ அந்த மாதிரியான ஒரு எந்திரத்தை இயக்குபவர் இருக்காரு. அந்த எந்திரத்தை யூஸ் பண்ணி இவங்க கடந்த காலத்தை பாட்டியும் பேத்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமான ஒரு கான்வர்சேஷன். பாட்டி அப்படின்னாலே பழங்காலத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை தான் நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம். சோ இந்த என்டையர் லெசனை நீங்க ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் விஷயத்த மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல ஒரு கிளான்ஸ் பாத்துருவோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பெட்டி இருக்கு பாருங்க, இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, தகவல் பேழை, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம டக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சோ இப்ப உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்திருக்கு பாருங்க, மானுடவியல், தொல்லியல் அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்திருக்கு. அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தொல்லியல் அப்படின்றது ஆர்கியாலஜி, மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி இங்கிலீஷ்ல. இப்போ தொல்லியல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை அடைந்த வரலாற்றை நம்ம எப்படிங்க தெரிஞ்சுப்போம். தொல்லியல் துறையில என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எக்ஸ்கவேஷன் பண்ணுவாங்க. அதுல கிடைக்கக்கூடிய பொருளை அதை அப்படியே டேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. சோ அதை வச்சு ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, வரலாற்றை எழுதுவாங்க. அப்ப மானுடவியல் அப்படின்றது ஆந்த்ரோபாலஜி, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, அவருடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, அவருடைய நாகரிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. சோ இந்த இரண்டும் வைத்துதான் வரலாறை எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அறிவியல் பூர்வமாக இதுதான் நடந்தது அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் நமக்கு தொல்லியலும் மானுடவியலும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரிங்களா? சோ இப்ப இதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல பாருங்க. இப்போ 1950ல 1850ல எப்படி எப்படி இருந்தாங்கன்னா அவங்க அந்த மிஷின் போய் பார்ப்பாங்க, பாட்டியும் பேத்தியும்.
அப்ப அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 8,000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாங்க, 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு சினாரியோ வந்து அதுல வருது. இத பார்த்தோனே பேத்தி வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்டையாடுதல் மாதிரி. ஓகேங்களா? சோ இந்த சினாரியோ பார்த்த உடனே அந்த பேத்தி வந்து ரொம்ப வந்து பயந்துடுறாங்க. பாட்டி உடனே என்ன பண்றாங்க, நான் தான் கூட இருக்கேன்ல ஏன் பயப்படுற? அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இப்படி வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறப்போ 2 பேருக்குமான ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. சோ அந்த கான்வர்சேஷன்ல வரலாற்று ரீதியான விஷயங்கள் வந்து பாட்டி வந்து பேத்திக்கு வந்து சொல்லித் தராங்க. சோ அப்படியே அதுல இருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே கிராஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? சோ இப்ப அடுத்த பக்கத்துக்கு வருவோம். சோ இது அப்படியே ஒரு கதை மாதிரி தான் இந்த பக்கத்துல வந்து இருக்கும். இதுல பெருசான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. சோ அடுத்த பக்கத்துல ரொம்ப முக்கியமான பக்கங்க இது. இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாரி குடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 6 வகைகள் வந்து குடுத்திருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய வந்து எடுத்துக்கோங்களேன். குழந்தையா பச்சிளம் குழந்தையா பிறக்குறான். அடுத்த ஸ்டேஜ் என்னங்க? ஒரு சிறுவனா இருக்கான். அடுத்த ஸ்டேஜ் ஒரு இளைஞனா மாறுவான். ஒரு அப்பாவா, ஒரு குடும்ப தலைவனா, அதுக்கப்புறம் ஒரு தாத்தாவா, இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாருங்க என்னவாயிடுவாங்க? இறந்துருவாங்க. சோ இந்த மாதிரியான மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து இருக்குது இல்லைங்களா? சோ இதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப உங்க தாத்தா இருந்தாரு. தாத்தாவை விட சிந்திக்கிறதுலயும், செயல்திறன்லயும் அப்பா அட்வான்ஸ்டா இருப்பாரு. அப்பா கம்பேர் பண்ணும்போது நம்ம சிந்திக்கிறதுலயும், செயல்திறன்லயும் பிளஸ் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்றதுலயும் கொஞ்சம் திறன் வாய்ந்தவர்களா இருப்போம். ஆனா இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள், நமக்கு பிறந்த குழந்தைகள் நம்மளை விடவே அட்வான்ஸ்டா இருப்பாங்க. சரிதானுங்களா? சோ அப்போ ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஜெனரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது வளர்ந்துட்டே வருது. சோ இதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சோ அப்போ அந்த 6 வகையான மனிதர்களை கொடுத்திருக்காங்கல்ல, அதாவது முதல் காலகட்டத்துல வாழ்ந்த மனிதன், அப்புறம் அதுக்கப்புறம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம 90ஸ் கிட், 80ஸ் கிட், 2K கிட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதேதான். அத வந்து இவங்க கரெக்டான ஒரு லிட்ரல் மீனிங்ல குடுத்திருக்காங்க. சோ அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதன் முதல்ல வாழ்ந்திருக்கான் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, 4ல இருந்து 2 மில்லியன் சாரி 4ல இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறான். அந்த மனிதனை தான் நம்ம ஆஸ்ட்ரோலோபித்திகாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த ஆஸ்ட்ரோலோபித்திகாஸ் அப்படின்ற ஒரு மனிதன் இருக்கான் பாத்தீங்களா? இந்த கூகுள்ல கொடுத்திருக்கத இப்ப சொல்றேன். தொடக்க கால கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன். சரிங்களா? நீங்க புக்ல பார்க்கும்போது நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க. இந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா, மனிதனுக்கும் குரங்குக்கும் ஒரு 2 பண்போடவே அவன் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வகையான மனிதன், அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஹோமோ ஹோப்ளிஸ். சோ ஹோமோ ஹாபிலிஸ் பாத்தீங்கன்னா 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மனிதன். இவன் தான் தொடக்க கால மனிதனாக கருதப்படுறான். சோ கட்ட விரல் இருக்கு பாத்தீங்களா? கட்ட விரல் வந்து ஒரு பொருளை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கு. கட்ட விரல் இல்லாம ஒரு பொருள் நீங்க எப்படி ஹோல்டு பண்ணுவீங்க சொல்லுங்க? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து பாருங்க. கட்ட விரல் தான் முன்னாடி வந்து அதை பிடிக்கும் இல்லைங்களா? சோ அந்த கட்ட விரல் வந்து அந்த ஒரு மெக்கானிசத்துக்குள்ள வந்த மனிதன் பாத்தீங்கன்னா ஹோமோ ஹோபிஸ் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹோமோ எரக்டஸ். இந்த ஹோமோ எரக்டஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றிய மனிதன். சரிங்களா? நேரா நிமிர்ந்து நடக்கக்கூடிய மனிதன். நெருப்பினுடைய பயனை அறிந்த மனிதன். சரிங்களா? சோ இப்ப அப்படியே நீங்க 4வது மனிதன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னு பார்க்கலாம். நியாண்டர்தால். சோ நியாண்டர்தால் மனிதன் பாத்தீங்கன்னா 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த மனிதன். சரிங்களா? சோ இந்த மனிதன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான மனிதன் சொல்லி இந்த மனிதன் நம்ம வந்து கருதல. சோ அப்ப ஆப்பிரிக்காவிலிருந்து வேறுபட்டு இருந்தாங்க. கரடுமுரடான கருவிகளை வந்து பயன்படுத்த அறிந்திருந்த ஒரு மனிதன் ஜெர்மனியில பாத்தீங்கன்னா ஒரு சான்று வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது அப்படின்னு கிடைச்சிருக்கு. நிறைய மம்மிஃபைடு டெட் பாடிஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் தென் பாருங்க ஹோமோசேப்பியன்ஸ் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் மனிதன் பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சுயமாக சிந்திக்கும் திறனை உடைய மனிதனாக வாழ்ந்த மனிதனை தான் நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சோ இந்த மனிதன் பாத்தீங்கன்னா நவீன மனிதன். உனக்கு வேட்டையாட தெரியும், உணவு சேகரிக்கும் முறை தெரியும். சரிங்களா? நிறைய கற்கருவிகளை வந்து பயன்படுத்திட்டு இருந்தான். ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பா, ஆசியா கண்டத்திற்கு குடியேறினான். சரிங்களா?
சோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர ஆரம்பிச்சிருக்கான். சோ அந்த நிலையில் இருந்த மனிதனுடைய பெயர் ஹோமோசேபியன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மிகவும் முக்கியமானது. அது அடுத்தது பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய நவீன மனிதன், அதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க? குரோமெக்னான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் வரைக்கும் பரவி இருந்த ஒரு வகையான மனிதன். சரிங்களா? 40,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும் அவன் வாழ்ந்திருக்கான். சோ மனித வாழ்வின் தொடக்கம் கருவிகளுடன் எலும்புலான கருவிகளையும் பயன்படுத்தினான். சோ கற்கருவிகளுடன் போன்ஸால செய்யப்பட்ட டூல்ஸ், வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த கைகோடாரி, இந்த ஈட்டி, இது எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வாங்க பார்க்கலாம். அடுத்த பக்கம் 120. தகவல் பேழையில பாருங்க. தகவல் பேழையில என்னங்க கொடுத்திருக்க? வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சரிங்களா? தொல்லியல்ல பாருங்க, அகழ்வாராய்ச்சி செய்யும் போது பொருள்கள் வந்து கிடைக்கும். இந்த பொருள்கள் தான் என்னங்க வரலாற்று எழுதுறதுக்கு ஆதாரமாக, சோர்ஸாக அமையும். சரிங்களா? சோ அப்படியே கொஞ்சம் நீங்க லிட்டில் பிட் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது மானுடவியலாளர்கள், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மானுடவியலாளர்கள். சோ அவங்க பாருங்க, கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய தான்சியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். சோ அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய கால் தடம் பதித்த கல்லு வந்து கண்டறியப்பட்டிருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி. இப்ப நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அதே பக்கம்தான் இதுக்கு அடுத்தது. இந்த தகவல் பாத்தீங்கன்னா கீழே வந்து தகவல் பேழை வந்து வந்துட்டு இருக்கோம். சோ அப்போ ரைட் சைட்ல இருக்கோம் இல்லைங்களா, அதுதான் நான் இப்ப காட்டிட்டு இருக்கேன். சோ பாருங்க, மண்ணில வந்து புதைந்து கிடந்தன கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய காலடி தடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லி கண்டறியறாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் அங்க இருந்துச்சு பாத்தீங்களா, அதை விட்டுட்டு வந்துட்டோம், அதை பாத்துடலாம். ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். ஓகேங்களா? இந்த மானுடவியல் அப்படின்ற வார்த்தை, ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா கிரேக்க சொல்லுல இருந்து வந்துதான். இந்த கிரேக்க சொல்லுக்கு என்ன, எப்படி எந்த கிரேக்க சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபோஸ், லோகோஸ் அப்படின்ற 2 வார்த்தைகளையும் சேர்ப்பதன் மூலமாக தோற்றுவிக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த ரூட் வேர்டை வச்சு வந்ததுதான் இந்த ஆந்த்ரோபாலஜி. சரிங்களா? இப்ப இந்த ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து மனிதன், லோகோஸ் அப்படின்றதுக்கான பொருள் வந்து எண்ணங்கள். சரிங்களா? சோ மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பதுதான் இந்த மானுடவியல். கிளியருங்களா? சோ அடுத்தது பாருங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி கொடுத்திருக்கு. குரோமெக்னான்ஸ் அப்படின்ற மனிதன் எந்த இடத்துல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? இவர்களிடம் வந்து இறந்தவர்களை புதை பழக்கம் இருந்தது. நோட் த பாயிண்ட். சோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பக்கத்துக்கு போவோம். இது ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் தான், ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் விட்டுருங்க. அடுத்து பாருங்க, ஒரு மேப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஹோமோசேப்பியன் வகையான மனிதன் வந்து இந்த மத்த கண்டத்துக்கு வந்து போனாங்க, ஐரோப்பிய கண்டத்துக்கு போனாங்க, ஆசிய கண்டத்துக்கு போனாங்கன்னு சொன்னா இல்லைங்களா? சோ என்ன ரூட்ல வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த மேப்ல வந்து இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. அப்படியே அந்த மேப்புக்கு கீழால நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஹோமோசேப்பியன்ஸ் ஆன மனிதன் இருக்காங்க இல்லைங்களா, சோ அவர்களுடைய பண்புகள் தான் இந்த 3 பாயிண்ட்டுமே. ஹோமோசேப்பியன்ஸ் உடைய பண்புகள்: நிமிர்ந்த நிலையில 2 கால்களையும் பயன்படுத்தி நடக்கிறது கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி குரங்கு மாதிரி தவிதான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பொருட்களை வந்து இறுக்கப்பற்றுவதற்கு கட்டை விரலை வந்து பயன்படுத்துறாங்க. அண்ட் தென் மூளையினுடைய வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சரிதானுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். இந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க.
சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த 8 வகையான மனிதனை வந்து குடுத்துட்டாங்க. பரிணாம வளர்ச்சியில வரக்கூடிய 8 மனிதனை குடுத்துட்டாங்க. அவங்க எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து லொகேஷன்ல வந்து இருந்தாங்க. இப்ப பாருங்க குரோமெக்னான்ஸ் பிரான்ஸ்ல இருந்தாங்க. நியாண்டர்தல் மனிதன் வந்து யுரேஷியால வந்து இருந்திருக்காரு. யுரேஷியா எங்க இருந்துன்னா ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டத்துல வந்து யுரேஷியா அந்த பகுதிகள்ல வந்து இருந்திருக்காங்க. ஹோமோ எரக்டஸ் பாருங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால இருந்திருக்காங்க. ஹோமோ ஹோப்ளிஸ் பாருங்க தென்னாப்பிரிக்கா அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அது மாதிரி யார் யாரு எங்கெங்க இருந்தாங்க. இப்ப பீக்கிங் மனிதன் வந்து சீனால இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க இதை பார்த்துக்கிறது வந்து அவசியமா இருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க இந்த 8 பேரையும். அப்படியே நீங்க 122வது பக்கத்துக்கு வாங்க. சோ 122வது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு பாருங்க. அதுல வந்து நீங்க ஆம், ஒரு 2வது வரியில வந்து நீங்க பாருங்க, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா. சோ அந்த நியூ புக்ல பாத்தீங்கன்னா நாடோடிகளாகவே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதான் கரெக்டான டேர்மும் கூட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பாருங்க. மரம் குகை மலையடிவாரத்தில் தங்க வந்து தொடங்குறாங்க. ஒரு குழுல பாத்தீங்கன்னா 30 முதல் 40 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. இவர்களுடைய உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்ள என்ன மாதிரியான தொழிலை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையாட வந்து ஆரம்பிக்கிறாங்க. உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ முக்கியமான உணவுகள் பாத்தீங்கன்னா பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளினுடைய அந்த அந்த மாமிசம் வந்து இவர்கள் வந்து வேட்டையாடி உணவா உட்கொள்றாங்க. புலி போன்ற மிருகங்கள் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த மிருகங்கள் வந்து வேட்டையாடிட்டு ஃபுல்லா சாப்பிட்டுருக்காது, பாதி விட்டுட்டு போயிருக்கோம். சோ அப்படி வேட்டையாடி விட்டுட்டு போன அந்த ஒரு இறைச்சியுமே கூட இவங்க வந்து பயன்படுத்த அதாவது உணவா உட்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. மீன் பிடிக்க வந்து தெரிஞ்சிருக்கு. தேன் எடுக்கிறது தெரிஞ்சிருக்கு. பழங்கள் பறித்து கிழங்குகளை அகழ்ந்து எடுத்து அதையுமே உட்கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா. சோ அதே மாதிரி இதுக்கு கீழே பாருங்க வேட்டையாடும் முறைகள் வந்து ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க. இவங்க வந்து போட்டு கொடுக்குற ட்ரெஸ் வேணும் இல்லைங்களா. சோ விலங்குகளுடைய பதப்படுத்தப்பட்ட தோல், மரப்பட்டைகள், இலைகள் இதெல்லாம் வந்து ஆடைகளாக அணிந்திருக்கிறாங்க. அது இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க கற்கருவிகள். சோ கற்கருவிகள்னு பார்க்கும்போது ஆதி காலத்துல வேட்டையாடுவதுதான் மனிதனுடைய முதன்மை தொழிலாக இருந்தது. ஏன்னா வேட்டையாடிதான் அதுல கிடைக்கக்கூடிய மாமிசத்தை வந்து புசித்து வந்தார்கள் இல்லைங்களா. சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு வந்து கண்டுபிடிச்சதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில ஆக பெரும் ஒரு கண்டுபிடிப்பாக நெருப்பும் சக்கரமும் தான் கருதப்படுகிறது. சோ இப்ப பாருங்க செதுக்கும் கலை அது சம்பந்தமான ஒரு பிக்சர் வந்து அடுத்த பக்கம் 123ல வந்து கொடுத்திருப்பாங்க. செதுக்கும் கலை ஒரு கல்லை வந்து கீழே வச்சுட்டு ஒரு கூர்மையான கல்லை வந்து அதை வச்சு அதை செதுக்குறாங்க. அவர் பாருங்க சிக்கிமுக்கி கல் ஒன்னோட ஒண்ணு உரசும் போது நெருப்பு வந்து வருது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மின்னல் வெட்டி இந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு வரும்போது பார்த்து பயந்தாங்க. சோ அதே சமயத்துல அது ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா காடு வந்து எரியும் இல்லைங்களா. காடு எரியும் போது பாத்தீங்கன்னா அது வந்து மிருகங்கள்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு எரிஞ்சு அதோட அந்த ஃபிளஷ் வந்து கிடைக்கும் போது அதை சாப்பிடும் போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து குக்காகி வேற கொஞ்சம் சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருந்ததை பார்த்துட்டு ஓஹோ இப்ப நெருப்புல சுட்டுருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க சிக்கிமுக்கி கல் வச்சு நெருப்பு உருவாக்கும் போது சரி நம்ம சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங்கோட இன்வென்ஷனும் வந்து நடக்குதுங்க. இந்த சிக்கிமுக்கி கல் குவாசைட் கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. சோ இந்த சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தி கற்கருவிகளும் வந்து செய்யறாங்க. சோ அந்த கற்கருவிகள் வந்து செய்யறாங்க இல்லையா. அதனுடைய பல்வேறு வடிவங்கள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த பக்கத்துல ரொம்பவே நோட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம நெருப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெருப்பினுடைய பயன்பாட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிக்கிமுக்கி கல் மூலமாக நெருப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான். இப்போ தீப்பெட்டியே பயன்படுத்தாம இன்றளவும் கூட நீலகிரி மாவட்டத்துலதான் வந்து இருக்கிற சில கிராமங்கள்ல நெருப்பை வந்து உருவாக்கும் பழக்கம் வந்து இருக்கு ட்ரைபல் குரூப்ஸ் கிட்ட. சோ அது வந்து இங்க கொடுத்திருக்காங்க பிங்க் கலர் பாக்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாருங்க மனிதர்களுடைய அடுத்த கட்ட கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சக்கரம். சரிங்களா. சக்கரம். சோ சக்கரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்காக கண்டுபிடிக்கலாங்க. சக்கரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பானையை வந்து வணையறதுக்காக கண்டுபிடிச்சதுதான். ஓகேங்களா.
பானை வணையத்துக்காக கண்டுபிடிச்சதுதான். ஓகேங்களா? சோ முதல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சக்கரத்தினுடைய வடிவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. சோ சக்கரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சக்கரம் உருவாக்கம் அப்படின்றது மனித வரலாற்றில் வந்து மூலாதாரமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. சோ இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. மலையில இருந்து கல்லு வந்து உருண்டு வருவதை பார்க்கும்போது சக்கரத்தை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு சிந்தனை வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே பானை செய்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா களிமண் இருக்கு இல்லைங்களா? களிமண் வந்து சக்கரத்துல வச்சு பானை வந்து வளைய வந்து கத்துக்கிறாங்க. அது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா சுட்டுறாங்க. சுட்டு ரொம்ப உறுதியாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பானை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்ணங்கள் பூசி அழகூட்டப்படுது. இப்ப பானைகள் வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உணவு வந்து சமைக்கிறதுக்காகவும், பிளஸ் உணவு தானியங்களை சேகரிக்கிறதுக்காக ஒரு பெட்டகமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயம் செய்வதற்கான ஒரு சிறிய ஒரு புகைப்படம் பாருங்க. அவர் வந்து பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியத்துல வந்து நோட் த பாயிண்ட் அப்படின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் 2 பேருமே வந்து வேட்டையாடும் காட்சி வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நீங்க அடுத்த பக்கத்துக்கு வந்துடலாம். 125. 125ல பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் சிலத வந்து குடுத்திருக்காங்க. இதுல நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, மதுரையில என்ன இடத்துல உசிலம்பட்டியில, விழுப்புரத்துல கீழ்வளையில பாறை ஓவியம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கோமு கோமுதிபதி அப்படின்ற இடம் பாருங்க கோவையில இருக்கு. மாவடைப்பு அப்படின்ற பகுதி கோவையில இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பொலிவரை, அதாவது கரிகையூர், நீலகிரி அந்த பகுதியில வந்து இருக்கு. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாறை ஓவியம் வந்து கிடைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நீங்க 126வது பக்கத்துக்கு வந்துடலாம். 126வது பக்கத்துல பாருங்க. இது வரைக்கும் சுமார் 750 குகைகள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த 750ல ஏறத்தாழ 500 குகைகளுக்கு மேல பாறை ஓவியங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இன்னும் கண்டுபிடிக்காம நிலுவையில் இருக்கக்கூடிய குகைகளும் உண்டு. அதுலயுமே வந்து பாறை ஓவியங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா, அலைந்து திரியும் நிலையில் இருந்து மனிதன் வந்து ஒரு இடத்துல தங்கி வசிக்க ஆரம்பிச்சான் அப்படிங்கிற விஷயத்த இங்க ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, விவசாயம். விவசாயம் செய்ய துவங்குறாங்க. சரிங்களா? விவசாயம் வந்து எப்படி தொடங்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. மனிதன் வந்து என்ன பண்றாங்க, சாப்பிடுறான், பழம் வந்து சாப்பிடுறான் இல்லைங்களா? பழங்கள் எல்லாம் பறித்துக் கொண்டு, கனிகளை பறித்துக் கொண்டு, காய்களை பறித்துக் கொண்டு அதை உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது அதனுடைய விதை பகுதி இருக்கு. இப்ப மாங்காய் சாப்பிடுறான், மாம்பழம் சாப்பிடுறேன்னா அதனுடைய கொட்டை பகுதி என்ன பண்ணுவாங்க, தூக்கி வீசிடுவாங்க. அப்படி வீசும்போது அவன் இயல்பா வந்து தண்ணிக்காக ஆற்றங்கரை ஓரமா வாழக்கூடிய மனிதன் தான் இல்லைங்களா? அப்படி வீசும்போது பாத்தீங்கன்னா அந்த நீர் நிலைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது ஈஸியா முளைப்பு விட்டுரும். முளைச்சு அது மரமா மாறுது. ஒரு விதை தான் நம்ம போட்டோம், இது மரமா வருது, ஒரு கன்றா மாறுது, இளங்கன்றா மாறுது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த இளங்கன்றான செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு மரமா மாறுது. ஒரு மரமா மாறி சில பூ வைக்குது, காய் வைக்குது, கனி வைக்குது. ஒரே ஒரு சின்ன ஒரு கொட்டை நம்ம போடுறது மூலமா இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது, விதைகள் இருந்து அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறான், அதை புரிஞ்சுக்கிறான். அப்புறம் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வண்டல் மண்ணா எங்க இருக்கோ அந்த நிலத்துல வந்து நல்லா செடி வந்து செழுமையா வளருது அப்படின்னு சொல்லி, அப்ப நீர்நிலைக்கு பக்கத்துல தான் செழுமையா வளரும் போல இருக்கு. அப்ப நீர் வந்து தேவை போல இருக்கு. இப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவன் தெரிஞ்சுக்கிட்டே வரான். தெரிஞ்சுக்கிட்டே வந்து விவசாயம் அப்படின்னா என்ன அப்படின்றத அது எப்படி செய்யணுன்றதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டு வரான் இந்த மனிதன். இப்படிதான் விவசாயம் வந்து வளருது. சரிங்களா? விவசாயம் வந்த உடனே ஒரு இடத்துல குடும்பமா வாழ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க குகையில வந்து இருக்கும்போது நிறைய வந்து இது இந்த விலங்குகள்லாம் வந்து மனிதனை வந்து வேட்டையாடிட்டு போயிடும். அதுல இருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விலங்குகள் வர்றதை வந்து மோப்பம் பிடிச்சி நாய்கள் வந்து குறைக்கிறத வந்து பாக்குறான். அப்ப நம்ம நாயை வந்து கூட வச்சுக்கிட்டோம்னா மற்ற விலங்கு வந்து அருகில வரும்போது இது விரட்டுது, இது வந்து குலைக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அப்ப நம்ம டொமஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது வளர்க்கலாம், நாயை வந்து நம்ம இருப்பிடத்துல வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் வந்து நாயை வந்து டொமஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க. முதல்ல மனிதன் வந்து டொமஸ்டிகேஷன் பண்ண அனிமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் தான். அதாவது வளர்ப்பு பிராணி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதே பக்கத்துல கலப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து
கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த கலப்பை அப்படின்றது விவசாயத்தை இன்னுமே எளிதாக வந்து மாற்றுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மனிதன் வந்து அப்போ இந்த யூரியா மாதிரியான இந்த கெமிக்கல் எல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நிலத்துல வந்து மண்ணோட வளம் வந்து குன்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இருக்கு பாருங்க. அந்த நிலத்தில் மண் வளம் குன்றி விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அதாவது ஒரு ஒரு நிலத்துல வந்து தொடர்ந்து நான் கத்திரிக்காய் வந்து பயிர் செஞ்சுட்டே இருக்கேன். இப்ப கூட பாருங்களேன் கத்திரிக்காவை இப்ப பயிர் செஞ்சுட்டு இருக்கேன். கத்திரிக்காய் விளைவிக்கிறதுக்கு ஒரு வகையான சத்துக்கள் எல்லாம் மண்ணுல இருந்து எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுங்க, அந்த வகையான சத்து வந்து மண்ணுல வந்து கம்மியாயிரும். அப்ப அடுத்த வட்டம் என்ன போடுவாங்க, கத்திரிக்காய் போட மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு காய்கறியோ நெல்லோ பயிரிடுவாங்க இல்லைங்களா? சோ அப்ப அது வந்து அவனுக்கு தெரியல. இந்த ரொட்டேஷன் ஆஃப் கிராப் சிஸ்டம் வந்து தெரியல. அவன் என்ன பண்றான், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் வந்து பிராக்டிஸ் பண்றான். இந்த இடத்துல வந்து மண் வளம் குறைஞ்சிருச்சுப்பா, இங்க வந்துட்டு என்ன ஆகுதுங்க, விளைச்சல் வந்து கம்மியாகுது, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது, விளைச்சல் கம்மியாயிட்டே வருதுன்னா உணவோட தட்டுப்பாடு வரும். உடனே என்ன பண்றான், இந்த இடத்த வந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறான். சோ இந்த மாதிரி ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க பயன்பாட்டுல வந்து இருக்கு. சரிங்களா? சோ அதுல இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரைட் சைட்ல வந்து என்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறாங்க. சோ முதல்ல மனிதர்களால நாய் வந்து பழக்கப்படுத்த வருது. அப்புறம் பாருங்க மற்ற விலங்குகள் பார்க்கும்போது நாயுடன் கோழி, ஆடு, பசு போன்றவற்றையும் வளர்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த இந்த ஒரு பகுதியில இந்த ஒரு பக்கத்துல வந்து விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. சோ இதோட இந்த பாடம் வந்து நிறைவடையுது. இந்த மீள்பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மொத்த லெசன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சோ அதையுமே ஒரு கிளாஸ் நீங்க படிச்சிருங்க. சோ இந்த லெசன் இதோட நிறைவடையுதுங்க. இது 2வது பாடம் நிறைவடைஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதையுமே நீங்க அந்த லிங்க்லயுமே போய் பார்த்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டிஎன் டெட் எக்ஸாம். வெற்றி நமதே. அனைவருக்கும் நன்றி.